வீட்டுக்கு வரணும். வெளியே இருக்க உள்ள இருக்க தீய சக்தி வெளியில போயிடணும். வெளியே போகணும். அதுக்கு தான் வேள்வி. வேள்வி அத நம்ம சமஸ்கிருதத்துல வேள்வின்னு சொல்லுவாங்க. சரி. நம்ம தமிழ்ல ஓமகண்டன்னு சொல்லுவோம். ஓமகண்டம் கணபதி ஓமம்னு சொல்லுவோம். சரி. அப்போ அந்த வேள்வியிலை சரிதான் எது பிறந்தாலும் ஆமா இப்ப கோயிலே நம்ம கோயில் கட்டிடும் போது சரி ஐயர் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆமா அப்ப அந்த காசெல்லாம் போடுவாங்க. சரி காசெல்லாம் போட்டு செம்பு கம்பி வச்சு இங்க இருந்து நேரா அம்மா செலை வரைக்கும் வைப்பாங்க. இதுல வேலி எடுத்து உரு ஏத்துவாங்க. ஆமா ஆமா அந்த கதை தான் சரி வேலியில பிறந்தால் அழிவில்லை என்று பொருள். சரிதான் அப்படி வேலியில பிறக்க இருக்கின்றோம். ஆமா காளியம்மனை சரி எந்த வெளிசேர்ப்பு படித்தார்களோ இல்லையோ ஆமா படிப்பார்களோ இல்லையோ படிப்பாங்களோ இல்லையோ நம்ம படிக்கணும் படிக்க வேண்டும். ஐயா வேண்டுகோளை கிடங்க. ஆமா சாமி கொண்டாடி வேண்டி கிடங்க. சரி இதுவரைக்கும் முட்டையில பிறந்த அம்மன் ஆமா இப்ப வேள்வியில பிறக்க போகிறார்கள் காளியம்மன். ஆமா அப்படி மாட்டு மேலே சொன்வரத்தினால் எங்கமாகி மா காட்டிலே கோட்டை கோட்டை என் மாதாவின் உலகதனில் ஒன்றாக சரி முதலாக ஒரு புகை உருண்டை வெடித்தது. ஓ சரி ஆமா அந்த புகை உருண்டை வெடித்தது. சரி ஈரேழு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஒரு புகை உருண்டை வெடித்தது. ஓ புகை உருண்டை வெடித்தது. ஆமா புகை உருண்டை வெடித்ததில் ஆமா அப்படியே வெடித்து சிதறினதில் ஆமா திட்டு திட்டாக இருப்பதெல்லாம் ஓ திட்டு திட்டாக இருந்ததெல்லாம் மலைகளாகவும் திட்டு திட்டாக இருந்த திசைகளாகவும் ஆமா மலைகளாகவும் ஓ மலைகளாகவும் கடல் நீர் சரி நிலம் ஆமா புல் பூண்டு சரி ஒரு அறிவு மண்புழு முதல் ஆமா ஆமா 5 அறிவு ஜீவராசி வரை பிறந்தாச்சு. ஆமா ஆமா சரி உலகம் பிறந்தாச்சு. ஓ 5 அறிவு ஜீவராசி வரை பிறந்தாச்சு. ஓ சரி ஒரு மண்புழு ஆமா 2வது அறிவு அணில் 3வது எலி 4வது அறிவு பூனை 5வது அறிவு நாய் அப்ப நாய்க்கு 5 அறிவு. ஆமா ஆமா இப்ப பாக்கணும் அதுதான் 6 அறிவு. ஆமா ஆமா மனிதர்களுக்கு தான் 5 அறிவு ஆயிடுச்சு. சரி ஆமா ஆமா அதனால உலகம் பிறந்தாச்சு. உலகம் பிறந்தாச்சுன்னா அப்ப மனிதர்கள் பிறக்க வேண்டும். உலகம் பிறந்தாச்சுன்னா
உலகம் பிறந்திருக்கு. உலகம் தான் பிறந்தது. ஆமா ஆமா உலகம் பிறந்தாச்சு. சரி உலகம் பிறந்தாச்சுன்னா புல் பூண்டு நீர் நிலம்லாம் வந்தாச்சு. ஆமா கடல் திசைகள் பிறந்து பெருமையா இருந்தா நல்லா இருக்காதுல்ல? ஆமா சரிதான். மனிதர்கள் பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும் அல்லவா? அந்த உலகத்தில் யார் முதலில் பிறக்கிறார்? யார் யார் அம்மா? ஆதியிலே பிறந்தவள் ஆதி பராசக்தி முதலில் பிறக்கின்றார். ஒரு பெண் பிறக்கின்றார். ஆமா ஆமா முதலில் ஒரு பெண் பிறக்கின்றார். சரி ஆமா அவளுக்கு என்ன பெயர் விட வேண்டும்? ஆமா முதலில் பிறந்ததினால் சரி ஆதியிலே பிறந்ததினால் ஆதி பராசக்தி என்று பெயர். ஓ ஆதியிலே தோன்றியதனால் ஆமா அவளுக்கு ஆதி பராசக்தி என்று பெயரிட்டார்கள். யாரா ஒரு பெண் பிறந்திருக்கல்ல? ஆமா அப்ப ஆதியில பிறந்தா அவ ஒரு சக்தி வாய்ந்தவள். சக்தி வாய்ந்தவள். அதனால ஆதி பராசக்தி என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? சரி உலகத்துல முதல்ல பிறந்தது ஒரு பெண் தான். ஆமா முதல்ல உலகத்துல பிறந்தது ஆமா பெண்ணு தான் பிறந்திருக்கா. சரிதான். நீங்க என்னமோ சொல்றீங்க ஆண்கள் தான் பெருசுன்னீங்க. அப்படி இல்ல ஆண்கள் பெருசா இருக்கும். அப்படியே ஆமா சரி சரி ஆமா ஆதியிலே பிறந்ததினால ஆதி பராசக்தி. ஆமா ஆமா சரிதான். அந்த ஆதி பராசக்தி நினைக்கின்றார். என்ன நினைக்கிறாள் என்று கேட்டால் என்ன நினைத்த உலகத்துல நம்ம மட்டும்தானே பிறந்திருக்கிறோம். முதல்ல ஒரு பெண்ணு தானே பிறந்திருக்கோம். பெண்ணால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா என்ன செய்ய முடியும்? முதல்ல ஒரு பெண் மட்டும் இருந்தா என்னையா செய்ய முடியும்? ஆமா என்ன செய்யலாம்? ரெண்டு பேரும் பார்த்து உட்கார்ந்துக்கணும். எப்படி அப்படியே பார்த்து உட்கார்ந்துக்கணும். என்ன நம்ம இந்த ஒரு அறிவு முதல் 5 அறிவு ஜீவராசி வரை பிறந்திருக்குல்ல. ஆமா அதான் பார்த்துட்டு இருக்கணும். அந்த இயற்கையான பார்த்து ரசித்துக் கொள்ளலாம். வேற எதுவும் பார்க்க முடியாது. முடியுமா? முடியாது. ஆமா சரி பேச்சு துணைக்காவது நமக்கு பெண் வேண்டும் அல்லவா? பெண்ணுக்கு பெண்ணு கூட ஒரு பெண் இருந்தாலும் பேச்சு துணைக்கு இருக்கும். அப்படியா? அதாவது ஆண் துணை இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பெண்ணு வெள்ளது நாட்டுல என்ன சாதிச்சிருவாங்க? ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நாட்டுல இனப்பெருக்க வருமா? வராது. தனக்கு அப்ப துணை வேண்டும். தனக்கு துணை வேண்டும் என்று நினைத்து அது பராசக்தி என்ன நினைக்கிறார் என்றால் தனக்கு துணை அந்த வேள்வியில எதற்கு வேள்வி வளர்க்கிறார்? நம்மளுக்கு துணை வேணும்ல. தனக்கு துணை வேண்டும் என்று வேள்வி வளர்க்கின்றார். சரி அந்த வேள்வியில நமக்கு மணவாளன் வந்து பிறப்பான் என்று தான் வேள்வி செய்யும். ஓ நம்மளுக்கு துணை மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளை வேணும் என்று மாப்பிள்ளை இருந்தா தானே ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்படி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி சரி வேள்வி வளர்த்திருக்க யாரு? நம்ம ஆதியில பிறந்த ஆதி பராசக்தி. ஓ சக்தி. ஆமா சரி அப்படி வேள்வி வளர்க்கும் பொழுது முதலில் யார் பிறக்கா? யாருமா பிறக்கா? விநாயகர் வந்து பிறக்க. ஓ தும்பிக்கையான் வந்து பிறக்கின்றார். ஆமா ஆமா அம்மா என்று சொல்லி வந்து பிறக்கின்றார். ஓ அம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டானோ? ஆமா சரி அப்ப அம்மா வந்து நீ சொன்னதுனால எனக்கு நீ மகனாகவே இருக்க வேண்டும். இருப்பியா நீ? அம்மா சொன்னா சரி அம்மாவே தலைக்கு மூத்த தலைமகனாக இருக்கின்றேன். சரி அவ எங்க போனாலும் முதல் நான் தான் இருப்பேன். ஆமா ஆனை வைத்தோல் பெருச்சாலி வாகனம். ஆமா எனக்கு இருக்கு நான் உட்கார்ந்துக்கிட்டு அம்மா. சரி சரி அப்பா அம்மா என்று சொன்னதால் எனக்கு தலைமகனாகவே இருப்பாய். அம்மா என்று சொன்னதால் தலைக்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சரி நான் அமர்ந்துக்கிட்டேன். சரி நம்ம முதல்ல வேள்வி வளர்த்த நமக்கு பிள்ளையார் வந்துதான் பிறந்திருக்காரு. சரி ஆமா ஆமா அப்ப இரண்டாவது வேள்வி வளர்த்தாரு. ஓ இரண்டாவது வேளத்தை அப்படியே நமக்கு துணை கிடைக்குமா? கிடைக்கும். சரி நம்ம நம்பிக்கையோட வேள்வி வளர்ப்போம். இதுமே நம்பிக்கை இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஆமா ஆமா சரி சரிதான். இரண்டாவது வேள்வி எப்படி வளர்க்கிறார் என்றால் எப்படி அம்மா? இரண்டாவது
சரி தமையனான்னு சொல்லலாம் அண்ணனாக சொல்லலாம் சரி தங்கையே ஆமா அப்படி என்று சொன்னாங்க தானே ஆமா ஆமா தங்கை என்றால் தமையன் தங்கச்சி என்றால் அண்ணன் சரி சரி இரண்டாவது வேள்வி விளக்கின்றார் யாரையா வேள்வி விளக்கு ஓ இரண்டாவது ஈஸ்வரியால் விளக்கின்றார் ஈஸ்வரியா வளர்த்த வேள்வி வேள்வி இரண்டாவது யார் வந்து விளக்கின்றார் ஓ தங்கையே என்று வந்து பிறந்தீனால் ஆமா நீங்க தங்கைன்னு பிறந்துட்டிய எனக்கு தமையனாக இருந்துக்கோங்க ஆமா ஆமா சரி என் பெருமாள் வந்து விளக்கின்றார் ஓ பெருமாள் எம்பெருமாள் பால்கடல் வாசம் வந்து விளக்கின்றார் ஆமா சரி நினைக்கின்றார் யார் நினைக்கிறார் யாரு ஈஸ்வரியால் என்ன நினைக்கின்றார் நம்ம இரண்டாவது வேள்வி தானே வளர்த்தோம் ஆமா இரண்டாவது தனக்கு துணை கிடைப்பார் என்று தானே வேள்வி செய்தோம் ஆமா வேள்வி செய்தோம் இரண்டாவது நம்மளுக்கு அண்ணனாக எல்லாம் வந்து பிறந்திருக்கு ஆமா ஆமா அண்ணன் வந்து பிறந்துட்டாரு சரி அதுக்கு பெருமாள் சொல்கின்றார் எப்படி